ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் என்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்த்துது. எண்ணங்கள் தப்பா இருந்துடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையும் தப்பா போயிடும். எது எதெல்லாம் நம்மளோட மனசுல இருக்கக்கூடாதோ அது இல்லாம பார்த்துக்கிட்டாவே இருக்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு? பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. இது மாதிரி பல தீய எண்ணங்களால அவன் மோசமான நிலைக்கு தள்ளப்படுறான். சாயப்பா உங்ககிட்ட பலவிதமான செய்திகள் மூலமா உங்களை நெருங்குறாரு. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில உயர்ந்த எண்ணங்களை வச்சுக்கிறாங்க. இதை புரிஞ்சும் புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறாங்க. இதை புரியாதவங்க கெட்ட விஷயங்கள், மோசமான எண்ணங்கள் மட்டுமே வச்சுக்கிறாங்க. இங்க நாம புரிஞ்சிருக்கோமா, இன்னும் புரியாம இருக்கோமா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கோமா? இது ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம புரிஞ்சு இருந்தா எந்த மோசமான எண்ணங்களும் இனி வராதுன்னு உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? உறுதிமொழி கொடுத்துட்டா அதை ஃபாலோ பண்ண முடியுமா? அப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. சாயப்பா அழகு பார்ப்பார் உங்களை. உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதை மறந்துடுங்க. ஏன்னா தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவரது. அதற்கு உரிய வழிகளை உங்களுக்கு செஞ்சு தந்து அதுல இருந்து நிச்சயமா காப்பாற்றுவார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். என்னைக்கு அவருக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அன்று முதல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம எல்லாரும் அவர்கிட்ட நெருங்கி இருக்கோம். அப்ப நிச்சயமா அவரால நாம காப்பாற்றப்படுகிறோம். அவர் காப்பாத்துறதால தான் நம்ம இந்த வாழ்க்கையாவது நமக்கு கிடைச்சிருக்குது. அவர் காப்பாற்றல அப்படின்னா இதை விட நிலைமை மோசமா இருக்கும். நேற்றுல இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? இன்று கத்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்ய போறோம்? நேற்று, இன்று, நாளை. இந்த 3 விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போவதற்கு உதவியா இருக்குது.
அப்போ நாம் எந்தெந்த விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கோம், அது மூலமாக எந்த மாதிரியான எண்ணங்களை மனசில் அலோ பண்ணுறோம், எந்தெந்த எண்ணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம், அதை வெளியேற்றுகிறோம், எதை உள்ளே வாங்குகிறோம், எதை வெளியில் எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். கடவுள் தனது குழந்தையை பார்த்து கொள்ளும் விதம் ஒரு தாய் தன்னுடைய அம்மாவை பார்த்து கொள்வதற்கு சமம். அது மாதிரி நாம் கடவுளை நம்பி தஞ்சம் அடைஞ்சிருக்கிறோம். அவர் நம்ம பார்த்துக்கக்கூடிய விதம் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறார். அவருக்கு நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசை, நம்மக்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. நாம் ஒருத்தவங்களை நினச்சா அவங்க நிச்சயமாக நம்ம நினைப்பாங்க. நாம் ஒருத்தவங்களை நல்லவனாக நினச்சா அவங்களும் நல்லவனாக தான் நினைப்பாங்க. நாம் ஒருத்தவங்களை மோசமானவங்கன்னு நினச்சா அவங்களும் நம்மளை மோசமானவங்க நினைப்பாங்க. இது மனதுடைய பிரதிபலிப்பு அப்படிப்பட்டது. அப்போ எல்லோரும் அன்பானவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டா யாருமே உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ கூட வெறுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் சரி வெறுக்க மாட்டாங்க. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம், பாவங்கள் செய்வதை நம்ம நிறுத்துகிறோம் அடியோடு. ஏன்னா இந்த எண்ணங்களை வரதை நிறுத்துகிறோம், மோசமான எண்ணங்கள் வரதை நம்ம நிறுத்துகிறோம். இதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் கர்மாக்களை இருந்து காப்பாற்றப்படுகிறோம். கீழே இருந்தால் பிரச்சனை, கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போனால் பாதுகாப்பு இல்லை. கீழே இருந்தால் என்ன வேணாலும் நமக்கு அட்டாக் பண்ணும். கொஞ்சம் அதை விட உயரத்தில் இருந்தால் பெருசாக அட்டாக் பண்ணாது. அதை விட இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் அட்டாக்குன்ற விஷயமே நடக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போ எங்கே இருக்கோம், கீழே இருக்கோம். இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மேலே வருவோம். ஆனால் எந்த ஸ்டேஜ்லேயும் அதே இடத்துல நிற்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேரோட வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க கிடக்க மாட்டாங்க, அதே ஸ்டேஜில் இருந்துருவாங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டதும் சரி, அவங்க மனசில் புதுசாக எண்ணங்களை விளைவிச்சதும் சரி, அது மூலமாக அவங்க விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டதும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு மேலே போவதற்கு தன்னை அவர்கள் தயார் செய்யவில்லை, அவர்கள் தயாரே செய்யலை. என்னமோ காலப்போக்கில் போனாங்க, என்னமோ நினைச்சாங்க, என்னமோ வாழ்ந்தாங்க. ஆனால் நினைச்சது ஒன்று, வாழ்ந்தது ஒன்று. நினைச்ச மாதிரி வாழ முடியுமா? எஸ், 100%. ஆனால் நினைச்சது அத்தனையும் எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், கற்பனையில் இருக்கக்கூடாது. 10 அடுக்கு மாடியில் இருந்து நான் குதிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது எனக்கு ஆபத்தா இல்லையான்றதை தெரிஞ்சு அதுக்கப்புறமா குதிக்கணும். 10 அடுக்கு மாடியிலேருந்து குதித்தேன், ஆனால் இப்படி ஆயிட்டேன், நான் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு வரும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன சாதகமோ அதை நினைக்கணும். அதை நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதை செயல்படுத்த முடியும். என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அதுக்கு தேவைப்படுது. அப்போ உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் வைக்கணும் உங்கள் மனசுலன்னா, அப்போ தாழ்ந்த எண்ணங்கள் என்னென்ன இருக்குது. ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனம். அந்த ஒரு பலகீனம்தான் அவன் அத்தனை பலத்தையும் நோகடிக்குது. ஒரே ஒரு பலகீனம் தான். 10 பலம், மொத்தமாக 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ல் 9 சூப்பர். அந்த ஒன்றே ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஒன்று அந்த 9ஐயும் அழிக்குது.
அப்போ நமது பலகீனமே நம்முடைய வீழ்ச்சிக்கு அடையாளமாக வந்து நிற்குது. இன்னைக்கு வாக்குத்தத்தம் வச்சுக்கலாமா? எனது பலகீனமே எனது வீழ்ச்சி, எனது பலமே வளர்ச்சி. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய பலகீனமே எனது வீழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீழ்ச்சியான நிலையில் இருக்கோம், தோல்வி அடைந்த நிலையில் இருக்கோன்னா நம்மளுடைய பலகீனமான ஏதோ ஒரு விஷயம் நம்மளை எந்த இடத்துக்கும் போக விடாமல் அது ஒரே இடத்துல நம்மளை அழிக்குது. வாக்கு தத்துவம் பலவீனமே எனது வீழ்ச்சின்னா அதில் வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது, பாசிட்டிவ் இல்லை. அப்போ என்ன பண்ணுது? பலமே எனது வளர்ச்சி. அப்போ பலகீனத்தை அழிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? பலம் கிடைக்கும். ஏதோ ஒன்று அழிச்சா உனக்கு அடுத்தது கிடைக்கும். எதுவுமே அழிக்காமல் இருந்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? எந்த மாதிரியான விஷயத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கணும்? இது எல்லாருக்குமே ஒரு பிளான்ஸ் இருக்கும். பிளான் இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீ வா அப்படின்னு சாயப்பா சொல்லும்போது, அந்த விஷயத்தை என்னால் விட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ அவரால் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாமலே இருக்கார். ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எந்த எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை ஆளுமை செய்யுது, அந்த எண்ணத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்னு கேள்விகள் நிறைய வரும். எது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கோ அதற்குண்டான நேர்மறை எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் வைராக்கியமாக வச்சுக்கோங்க. எல்லார் மேலேயும் வெறுப்பு வருதா? வெறுப்புக்கு எதிர் சொல் என்ன? அன்பு. இப்போ எல்லாரையும் வெறுக்கிறீங்களா? இப்போ யோசிக்கணும், நம்ம வெறுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா? அப்போ கெட்டதுன்னு தெரிஞ்சும் நம்ம வெறுக்கிறோம், அப்போ அது வாழ்க்கையில் கெட்டது. அப்போ இதுக்கு நல்லதா ஒரு விஷயம் என்னன்னா, வெறுக்க தெரிஞ்ச நமக்கு நேசிக்க தெரியாதான்னு கேட்கணும். ஒரு மனுஷனை வெறுக்கிறோம், அப்போ ஏன் அவனை வெறுக்கிறோன்னா இதுக்கு முன்னாடி அவனை நம்ம நேசித்தோம். அப்போ வெறுக்க தெரிஞ்ச மனசுக்கு நேசிக்க தெரியுன்ற உண்மை நமக்கு நிச்சயமா தெரியும். தெரியும் தானே? தெரியும். அப்ப நேசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இனி எந்த மனுஷனையும் நான் வெறுக்க மாட்டேன், எல்லா மனுஷனையும் நான் நேசிப்பேன். வெறுக்கிறதால வாழ்க்கையில பாவத்தை செய்ய மாட்டேன். வெறுப்பதினால் நாம ஒரு படிக்கட்டு கீழே இறங்குறோம், ஆனா நேசிப்பதினால் ஒரு படிக்கட்டு மேலே ஏறுறோம். அப்ப சாயப்பா எங்க இருக்காரு? கீழே இல்ல, மேல இருக்காரு. அப்ப அவர்கிட்ட நம்ம சேரணும் அப்படின்னா ஒரு படிக்கட்டா மேலே ஏறணும். அப்ப அதே இடத்துல நின்னா அவர்கிட்ட போய் சேர முடியாது. ஒரு படிக்கட்டா கவனமா, ஜாக்கிரதையா, அக்கறையா நம்ம மேலே 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 போகணும். அப்படி போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அடுத்த இடத்துக்கு நிற்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்கள் சரியாக இருக்கும், செயல்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். இப்போ வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எண்ணங்கள் சரியாக இருக்குதா அப்படின்றத நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இருந்துருச்சுன்னா அது நடக்கும், இது இல்லைன்னா எதுவும் நடக்காது. இப்போ உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் ஒரு ஆடியோவிலையும் இதை நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். ஏன்னா நம்ம அன்பே சாயில கொஞ்சம் பின்னாடி போகிறோம், எனக்கு அது மாதிரி தோணுது.
நம்மளோட முன்னேற்றம் ஒரு ஸ்டெப்பு இறங்கி நிற்குது. நான் பொய் சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் முன்னேற்றம் இருக்குதுன்னா அதையும் நான் சொல்லுவேன், இறங்கி இருக்குதுன்னா அதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இல்லாததை ஒன்று இருக்கிறதா சொல்லக்கூடாதுன்றது சாயப்பா நமக்கு கொடுத்த கட்டளை. ஸோ ஒரு ஸ்டெப்பு இறங்கி இருக்கும். முன்ன 10 பேரும் ரொம்ப எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நாம் சாயப்பாவுக்கு ஏகப்பட்ட சேவை செஞ்சோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு இறங்கி இருக்கோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோன்னு பார்த்தா ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கியிருக்கோம். இது ஒருவேளை நான் கொடுத்த ஆடியோ உங்களுக்கு சரியாக ரீச் ஆகலையா, இல்லை என்னால் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அப்படி ஏதாவது இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே விஷயம், அன்பே சாய் குடும்பம் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஒத்துமையாக இருக்க வேண்டும், பலத்தை காட்டணும். பலத்தை காட்டிடலாமா? ஒரு பெரிய பலத்தை காட்டிடலாமா? அடுத்த வருஷத்துக்குள்ளே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம், எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அன்பே சாய் ட்ரஸ்ட்டு, அன்பே சாய் கோயில் எல்லாம் அடுத்த வருஷம் நீங்கள் நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே இங்கே நடக்கும். நம்மளோட பாசிட்டிவிட்டி ரொம்ப மெயின். சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அதை விட முக்கியம். அதையும் தாண்டி உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அதை விட முக்கியம். அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை 100% ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் லைஃப்பில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே சேரும். நம்ம யாருன்றதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் காட்டக்கூடிய நேரத்தில் சாயப்பா நாள் குறிச்சிட்டாரு. அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக ஆகணும் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஒரு இடத்துல இருந்து அதை செஞ்சால் மட்டும்தான். ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், 100% சக்ஸஸ் ரேஷியோ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது. யாருக்காவது இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது, அதில் ஃபீலே பண்ண வேண்டாம். வாழ்க்கை நல்லா வாழலாம், சூப்பராக இருக்கும். ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லக்கூடிய விஷயம், ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஏழைங்களுக்கோ பறவைகளுக்கோ இல்லை நாய்க்கோ எதுக்கோ ஒன்று உயிரினம், எல்லாமே ஒன்று தான். எறும்பும் ஒரு உயிரினம் தான், மனுஷனும் ஒரு உயிரினம் தான். ஏன்னா இங்கேயும் ஆன்மா தான் இருக்குது, அங்கேயும் ஆன்மா தான் இருக்குது. உடலை பார்த்து இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாம் இல்லை. உயிரை பார்த்தா எல்லாமே பொதுவான உயிர் தான். எல்லாத்துக்கும் உயிர் இருந்தால் தான் ஓட்டமே. உயிர் இல்லைன்னா ஓட்டமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு இடத்துக்கு நாம் போகணும்னு சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா.